மிதி மிதி. அம்மா Stop the music. இத நீ தான் பண்ணியா? யாருக்கு தெரியும்? நான் பண்ணிருக்கலாம், இவ பண்ணிருக்கலாம், இல்ல இவ பண்ணிருக்கலாம், இல்லடா டெஸ்ட் எழுதாம யாரு அடி வாங்கினானோ அந்த பையன் கூட பண்ணிருக்கலாம். அந்த பையன் பேரு அஸ்வந்தா கூட இருக்கலாம். எப்படி? அப்போ இத நீ தான் பண்ண. ஹே, என்ன மாட்டி விட்டல. இப்ப பார், நீ குழியில விழுந்து யானை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. சாரி பூனை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ குட்டுச்சு. What's happening here? மிஸ், அஸ்வந்த் என்ன குழியில தள்ளி விட்டுட்டான் மிஸ். அஸ்வந்த், எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. மிஸ், என்னாச்சு அஞ்சலி? பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் அஞ்சலியோட மதர், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்கள் தான் பண்ணீங்களா? ஆ ஆமாம். பேரண்ட்ஸ் பாஸ் வச்சுருக்கீங்களா? ஆ ஓகே மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ம் சரி. ஹலோ மேடம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் அஞ்சலியோட அம்மா வந்திருக்காங்க. அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. குழந்தைக்கு அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன். ஓகே மேடம். மேடம் சொல்லியிருக்கேன் மேடம், குழந்தை வெளியே வரும்போது அடிபட்டுருச்சா? அடிபட்டுருச்சா? ஆமாம் மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. What's happening here? இவ்ளோ பெரிய குழிய யார் வெட்டினது? அது அவ்வளோ பெரிய குழியில மிஸ், சின்னோண்டு குழிதான். Shut up. யார் இந்த குழியை தோண்டினது? உண்மையை சொல்லுங்க. அது வந்து மிஸ், ரோட்ட போறவங்க யாராவது வந்து வெட்டிருப்பாங்க. மிஸ், அவன் போய் சொல்றான் மிஸ். அஸ்வந்த் தான் இதெல்லாம் பண்ணா. அஸ்வந்த், நீதான் இதெல்லாம் பண்ணியா? அது வந்து மிஸ், Tell me the truth. குழிய வெட்டினது யாரு? நீதானே? அது வந்து மிஸ், இவ்வளோ பெரிய குழியானு நான் எட்டி தான் பார்த்தேன். ஐயோ, அது ஏற்கனவே இவதான் வெட்டி வச்சிருந்தான். ஜாண்டா எப்படி பண்ண? அது வந்து மிஸ், அஸ்வந்த் தான் குழி தோண்டா பீட்சா வாங்கி தரேன்னு சொன்னா. அஸ்வந்த், போய் சொன்னா எனக்கு இன்னும் கோவம் வரும். ஐயோ, மிஸ் சாமியாட ஆரம்பிச்சுட்டாங்களே. உண்மையை சொல்லு, நீதானே அவன்கிட்ட குழிய வெட்ட சொன்ன? ஐயோ மிஸ்,
நான் குழியை விட்டு சொன்னது உண்மைதான். எவ்வளோ சீக்கிரமா ஒத்துக்கிட்டா? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? உன்னால அஞ்சலி இப்ப எப்படி அழுவுறா பார்த்தல? மிஸ், இவன் வேணும்னே தான் மிஸ் இப்படி செஞ்சா. நான் குழியில விழுந்த உடனே கிண்டல் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடுனா. ஐயோ, போய் சொல்ற மிஸ். நான் குழி விட்டு சொன்னது உண்மைதான். அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்கவே இல்லையே. சரி, எதுக்கு குழிய வெட்ட சொன்ன? நீங்க சொல்லிதான் மிஸ் நானே வெட்டினேன். என்னது? அடப்பாவி. நான் சொன்னனா? மிஸ், நீ தானே வீட்டுக்கு ஒரு மறுநடமும் நாட்டு நலனை காப்போன்னு போர்டில் எழுதி போட்டீங்க. அதுக்கு எங்க வீட்டுல மரம் இருக்கு மிஸ், ஸ்கூல்ல இல்லல, அதான். அடப்பாவி, இப்படி புழுகுறானே. ஒரு குழி தோண்டி ஒரு மரம் நடலான்னு சொன்னேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி குழி தோண்டிட்டாங்க மிஸ். என்னது, நாங்களா? ஆமாலா. அப்போ இது நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலையா? மிஸ், எனக்கு இவன் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னான், அதான் மிஸ் செஞ்சேன். இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மிஸ். ஐ எம் சாரி. ஒட்டிப்பூவி. இவ்வளவு மாதிரியே யார் யார் குழிய வெட்டினீங்கன்னு ஒத்துக்கங்க. இல்ல உங்க எல்லாருடைய மம்மி டாடியும் கூப்பிட்டு நீங்க பண்ணது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். மிஸ், இவன் என்ன பிணை கைதி ஆக்கிட்டான் மிஸ். என்னது, பிணை கைதியா? ஆமா மிஸ். ஒரு நாள் என்னடா அஞ்சலிக்கு குழி தோண்டி சொன்னா எனக்கு குழி தோன்றி. சொல்லு. ஒரு நாள் இவளோட பென்சிலை நான் திருடிட்டேன் மிஸ். அடப்பாவி, அத நீ தான் திருடுனியா? அதை இவன் பார்த்துட்டான் மிஸ். அன்னையிலேருந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லி என்னை பிணை கைதி ஆக்கிட்டான் மிஸ். ஓ மை காட். மிஸ், இவன் எங்களுக்கு டெய்லியும் ஃபாரின் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு எல்லா வேலையும் செய்ய சொல்லுவான் மிஸ். மிஸ் தான் உனக்கு கேட்கவே இல்லை. நீ யாரா தேவையில்லாம ஆதரவு. இதெல்லாம் எப்போதுல இருந்தோ நடக்குது மிஸ். அவன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. ஐயோ மிஸ், நானா சேர்ந்து கூட்டம் இல்லை, தானா சேர்ந்து கூட்டம். நான் கூட்டா ஓடி ஒரு கூட்டம் இது இல்ல, எல்லாருக்கும் நல்லது செய்யற கூட்டம். சொல்ல போனா நாங்க எல்லாரும் வருத்தப்படாத குழந்தைங்க தங்கம். எனக்கு அஞ்சலிக்கு இப்படி நடந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், நான் துயரப்படுறேன், துன்பப்படுறேன், நீ என்னமோ படுற. சரி அஞ்சலி, நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோ. உன் பேகு புக்கெல்லாம் நான் தூக்கிட்டு வரேன், நீ கவலைப்படாத. ஓகேவா மிஸ்? உன் நடிப்பெல்லாம் ஓகே, ஆனா நீ செஞ்ச வேலை தான் சரியில்லை. ஐயோ, ஜூனியர் சூப்பர் ஸ்டார ரெகுலராக பார்க்குறாங்க போல இருக்கு. நீ போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாதான் இந்த ஸ்கூலுக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். அப்பாடா, நல்ல வேலை. மிஸ் இவ சொல்றத நம்பல, எங்க நம்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். கோ பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். மாட்னடா. இப்ப எதுக்குடா அழுவுற? எங்க டாடிக்கு வயிற்று வலி மிஸ். அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அடப்பாவி, எங்க மம்மி கூட இருக்காங்க. மட்டன் சூப் சாப்பிட்டுட்டு சிக்கன் குடியா வந்த எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரணும்னா 10 நாளாகும் மிஸ். எங்க வீட்டுல எல்லாருமே அழுதுட்டு பாடா, எப்படியோ மிஸ் நம்பிட்டாங்க. ஓகே ஓகே, அழாத. சரி,
அஸ்வந்த் வீட்டு பக்கத்துல நம்ம கிளாஸ் பசங்க யாராவது இருக்கீங்களா? அஞ்சலி மிஸ். ஏய், அஞ்சலி எனக்கு எனிமியா? இல்லை நீங்க எல்லாரும் எனிமியா? அஞ்சலி, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மை இல்லை மிஸ். ஐயோ, எரியிற நெருப்பில் என்ன ஊத்துறாளே. அவங்க மம்மி டேடி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்கள எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, டீச்சர் வேற என்ன முறைக்குது. பொய் சொல்றியா நீ? உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரல உன்னை இந்த ஸ்கூல் கேட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். ஐயோ மேம், நான் ஒரு அப்பாவி மேம். மிஸ், இவன் அப்பாவி இல்ல, படுபாவி. யூ போத் ஷட் அப். நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர. அஞ்சலி, நீ வா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோ. இனிமே நீங்க யாரும் இந்த மாதிரி செய்ய கூடாது. ஓகே மிஸ். ஆல் கோ டு யுவர் கிளாஸ். கோ. அஞ்சலி, நீ வா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோ. வா. கோத்து விட்டா போற. நம்ம சண்டை முடிஞ்சுன்னு நினைக்கிறியா? உண்மை தாண்டி உனக்கு இருக்கு. செக்யூரிட்டி. மேடம், ஹலோ, என்ன பிரச்சனை? குழந்தைக்கு அடிபட்டிருக்குன்னு டீச்சர்ஸ் பசங்க எல்லாருமே கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. கூட்டம் சேர்ந்தாலே பிரச்சனை தான். அங்கே நிற்காதீங்க, உடனே வந்துருங்க. ஆ, டேய் வண்டி ஏறுறா. ஹலோ சார், நான் அஞ்சலியோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். ஆ சொல்லுங்க மேடம். அஞ்சலியோட பாட்டி சீரியஸ்னு அவளை கூட்டிட்டு போக அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்தாங்க. என்ன எங்க அம்மாவுக்கு சீரியஸா? ஆமா சார், அப்படிதான் கால் வந்துச்சு. அஞ்சலியோட அம்மா வாசல்ல வெயிட் பண்றதா செக்யூரிட்டி சொன்னாரு. நாங்க கூட்டிட்டு போறதுக்குள்ள அவங்கள காணோம். காணுமா? ஆமா சார், அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு. ஏன் ஒய்ஃப் அங்க வந்தாங்களா? ஆமா சார், அவங்க வந்தாங்கன்னு தான் செக்யூரிட்டி சொன்னாரு. ஆனா நாங்க வரத்துக்குள்ளேயே அவங்கள காணோம். எனிதிங் சீரியஸ் சார்? இல்ல, அது நேர்ல வரத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க சார். குழந்தைய நாங்களே கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுடுறோம். இப்போதானே நான் பிரியா கிட்ட பேசினேன். அவ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. சார், ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? யா சொல்லுங்க. நீங்க தான் சார் சொல்லணும். மேடம் ஒரு நிமிஷம், நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேங்க சார். ஹலோ ஹலோ, சொல்லு கௌதம். அம்மாக்கு என்னாச்சு? என்ன? அம்மாக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அம்மா நல்லா இருக்காங்கல்ல? நல்லா தான் இருக்காங்க. இப்ப நீ அவங்கள பார்த்து பேசிட்டு தானே போன. என்னாச்சு உனக்கு? நீ அஞ்சலியோட ஸ்கூலுக்கு போனியா? எப்போ? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இல்லையே. இல்லையா? என்ன கௌதம், என்ன விஷயம்? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அஞ்சலி நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்ததா டீச்சர் கால் பண்ணி சொன்னாங்க. வாட் நான்சென்ஸ்! அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அஞ்சலி ஸ்கூலுக்கு போனேனா? சரி விடு, ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. அப்படியே ஒன்று பண்ணு, அவ ஈவினிங் ஸ்கூல் வேன்ல வர வேண்டாம்,
நீயே நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு அவளை கையோட கூட்டிட்டு வந்துரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா? நீ பார்த்து. ஹலோ, நான் அஞ்சலியோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், வந்தவங்க அஞ்சலியோட அம்மா நான் சொன்னாங்க. ஆமா சார், அம்மான்னு தான் சொன்னாங்க. வந்தவங்க குழந்தை பேரு செக்ஷன் எல்லாம் கரெக்டா சொன்னாங்க. மேடம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். தெரியாதவங்க யார் வந்து கூப்பிட்டாலும் அஞ்சலியை அனுப்பாதீங்க. சார், திஸ் இஸ் கான்வென்ட் சார். அது எப்படி தெரியாதவங்க கூட அனுப்புவோம்? கிளாரிஃபை பண்ணதான் உங்களுக்கு இப்ப ஃபோன் அடிக்கிறோம். கோவப்படாதீங்க மேடம். அங்க வந்தது என்னோட ஒய்ஃப் இல்ல. வாட்? என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க. வேற யாரோ தான் அங்க வந்திருக்காங்க. எதுக்கு அவ பேரை யூஸ் பண்ணாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. ஒன்று நான் இல்லை என்னோட ஒய்ஃப், ரெண்டில் யாராவது ஒருத்தர் ஸ்கூலுக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறோம். அது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் யார் கூடவும் அவளை அனுப்பிடாதீங்க. நிச்சயமா அனுப்ப மாட்டோம் சார். நீங்க வாங்க. தேங்க்யூ மேடம். ஓகே. அது யாரா இருக்கும்? குழப்பமா இருக்கே. ஒன்றும் இல்லை. பாப்பாவுக்கு இப்போ பரவாயில்லையா? அஞ்சம்மா, எனக்கு அடிபட்டது கூட பரவாயில்ல. என் யூனிஃபார்ம் கிழிஞ்சு போச்சு. இத பார்த்தா வீட்ல என்ன பயங்கரமா திட்டுவாங்க. என்னது? அடிபட்டதுக்கு கூட கேட்காம சட்டை கிழிஞ்சதுக்காக உங்க வீட்ல திட்டுவாங்களா? ஆமா அஞ்சம்மா, என்கிட்ட இந்த ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கு. அதையும் நான் இப்ப கிழிச்சிட்டேன். இப்போ என் வீட்ல என்ன அடிக்க போறாங்க. எனக்கு பயமா இருக்கு அஞ்சம்மா. ஏண்டா, உங்க வீட்ல உங்க அம்மா வேற யூனிஃபார்ம் எடுத்து தரலையா? எதுக்கு? ஏன்னா காவியா தான் அவங்களோட குழந்தை. என்ன கடையில இருந்து வாங்குனாங்களா, அதனாலதான். ஆ, சரி சரி, அப்படிலாம் இருக்காது. பாப்பா அழக்கூடாது. நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி இன்னொரு யூனிஃபார்ம் எடுத்து தர சொல்றேன். சரியா? ஐயோ அஞ்சம்மா, எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க. என் பாட்டி என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ, இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? சரி சரி, அஞ்சலி பாப்பா அழவே கூடாது. அதான் அஞ்சம்மா இருக்கேன்ல. இனிமே அஞ்சலி பாப்பாவை நான் பத்திரமா பாத்துப்பேனா? பாப்பாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிபடாதான், யூனிஃபார்ம் கிழியாதான். சரியா? இனிமே பாப்பாவை அந்த அஸ்வந்த் பையன் எதுவும் பண்ணாம பாத்துக்கிறதா என்னோட வேலையே. போங்க அஞ்சம்மா. ஏண்டா? நீங்க என்னையும் கொஞ்சறீங்க, தப்பு செய்யற அந்த அஸ்வந்தையும் கொஞ்சறீங்க. பாருங்க, அவனாலதான் எனக்கு இப்படி ஆச்சு. சரி சரி, கவலைப்படாத தங்கம். இது ஒரே நிமிஷத்துல நான் தைச்சு தந்துடுறேன். பாப்பா சட்டையை தைக்கலாமா? இரு இரு, அந்த அஸ்வந்த் வந்து இப்படி ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் அவனுக்கு இருக்கு. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா அவனை திட்ட மாட்டீங்க. அதான் இல்ல, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அஸ்வந்த் வந்தா நிச்சயமா அவன் உன்கிட்ட சாரி கேட்க சொல்றேன். சரியா? நிஜமா? நிஜமா. அஞ்சம்மா, அம்மா சட்டை கிழிஞ்சத கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்ப நான் தைச்சு முடிச்சதும் பாப்பாவோட யூனிஃபார்ம் புது யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னடா, என்ன அப்படி பாக்குறீங்க? அஞ்சம்மா, சொல்லுடா.
எங்க அம்மா என் கூட இருந்திருந்தா இப்படிதானே எனக்கு செஞ்சிருப்பாங்க. இல்ல அஞ்சம்மா, எங்க அம்மா இருந்திருந்தா உங்களை மாதிரியே என்ன நல்லா பார்த்துப்பாங்க, திட்ட மாட்டாங்கல்ல. தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ உந்தன் கண்ணில் ஏண்டா. இப்ப பாப்பாவோட சட்டை புது சட்டை ஆயிடுச்சு. ஆமா அஞ்சம்மா. அஞ்சம்மா, எங்க அம்மா ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க? ஒருவேளை காசு இல்லாததுனால என்ன கடையில விட்டுட்டு போயிட்டாங்களா? சச்சா, அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அஞ்சலி பாப்பாவை யாரும் தூக்கிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விட்டுட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். விட்டு போனவங்க திரும்பி வருவாங்களா அஞ்சம்மா? சொல்லுங்க அஞ்சம்மா. எனக்கு அழுக வரும்போதெல்லாம் எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும். சொல்லுங்க அஞ்சம்மா, எங்க அம்மா திரும்பி வருவாங்களா?